படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆளு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாப்ல தெரியுது. ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறான் போல. பொண்டாட்டிக்கு போன் பண்றான், பொண்டாட்டி போன் எடுக்கல, வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. பிள்ளைகளை பாக்கணும்னு ஆசையா இருக்கு, ஒன்ன பாக்கணும்னு ஆசையா இருக்குன்றான். மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ரிப்ளை வரலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வேலைக்காக நிறைய முயற்சி பண்றான், எங்கேயும் வேலை கிடைக்கல. இன்டர்வியூ கால் கூட அவனுக்கு வர மாட்டேங்குது. இவன் ரெண்டு கையில ஒரு கை ஒரு மாதிரி கைய வச்சுட்டு போறது நீங்க கவனிக்கலாம். கைக்கு என்னாச்சோ தெரியல. அப்புறம் ஒரு பஸ் பிடிச்சு மெதுவா நடந்து பக்கத்து ஊருக்கு போறான். இங்க பெரிய பெரிய பங்களாக்களா இருக்குது. அதுல ஒரு பங்களாவை கண்டுபிடிச்சு போய் கதவை தட்டினா ஒரு ரவுடி கதவை திறக்கிறான். முதலாளிய பாக்கணுங்கிறாப்ல. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி முதலாளிய போய் பார்த்துட்டு முதலாளி சரின்னு சொன்னதுனால கதவை திறக்கிறாரு. வான்னு கூப்பிடுறாரு. துப்பாக்கி இருக்கா, கத்தி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ள கூட்டு வராப்ல. வியூ பாரு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு வியூவை காட்டுறான். எங்க முதலாளி எங்கன்னு கேட்க முதலாளி இறங்கி வர. இருக்கிற பல ரவுடித்தனத்தை பண்ணி பல கெட்ட தொழில் பண்ணி காசு பாக்குறவர் இவர். என்னடா ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு கை கொடுக்கும் போது இவன் கையை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாரு. ஜெயில கூட இருந்த செல்மெட் அடிச்சு கையை நொறுக்கிட்டாங்க போல. இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கிறாராம். என்னப்பா வந்திருக்கிற அப்படின்னு கேட்டா எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. உண்மைதான், உனக்கு நான் பணம் தரணும் தான். ஆனா உன்னால எனக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு யாரு காசு கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு முதலாளி. அம்மா எவ்வளவு இழப்பு, சரி விடு, ஒரு காலம் அவனுக்கு பணம் கொடுத்தா அந்த பணத்தை எடுத்துட்டு எங்கப்பா போற அப்படின்னு கேட்டா லேக் சார்ஜ்னு ஒரு ஏரியா இருக்குதான், மலை பக்கம், அங்க போய் செட்டில் ஆக போறதா சொல்றாரு. பணத்தை கொடுப்பா நான் கிளம்புறப்பாங்கிறாரு. நம்ம பையில கூப்பிட்டு இங்க பாரு $1,000,000 வியூ எப்படி இருக்கு பத்தா வியூ, இந்த வியூக்கு தாண்டா பணமே அப்படிங்கிறாரு. சரி ஒண்ணு பண்ணலாம், எனக்கு ஏற்பட்ட இழப்பீட கொடுத்துரு, அப்புறம் உனக்கு தர வேண்டிய காசை கொடுக்குறேங்கிறாப்ல. என்னங்க இப்படி பேசுறீங்கிறான் அவன் நம்ம ஹீரோ. சரி ஒண்ணு பண்ணலாம், நான் ஒரு பொண்ணை மறுவாழ்வு மையத்துல செஞ்சிச்சேன், ரீகேப் ஃபெசிலிட்டியில. இந்த போதைக்கு அடிமையானவங்க எல்லாம் ஒரே இடத்துல போட்டு போதையை விட்டு வெளியில வர வரைக்கும் உள்ள போட்டே உட்கார வச்சிருவாங்க. மறுவாழ்வு மையம் அது. அங்க ஒரு பொண்ணை சந்திச்சாராம். ரெண்டு பேரும் அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் போச்சு. அவளோட காதல்ல விழுந்துட்டான் அவன். அப்புறம் அவளுக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல எது பண்ணாலும் பத்தாது பத்தாதுன்னு இருந்தா. காரு கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், வாசல் கொடுத்தேன். அப்புறம் பிசினஸ்க்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டா. அவளுக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது அத்துப்படி படிச்சவ, அதனால உள்ள கூட்டு வந்தேன். அப்புறமும் இன்னும் இருந்தா. அவெல்லாம் ஒரு அப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டான். அவளை கொன்று எனக்காக அவளை கொள்ளு, பணம் கொடுக்குறேங்கிறாப்ல. ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படிங்கிறாரு நம்மால். என்னால முடியாதுங்கிறாப்ல. இங்க பாரு, டெஸ்பரேட்டா இருந்தா எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியும். அவளை கொல்றதா இருந்தா பணம் வாங்கிக்க அப்படிங்கிறாரு. இவன் என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொன்னதும் வெளியில கொண்டு போய் விரட்டி விட்டுறாங்க. இனிமே வராரா இந்த பக்கம். மறுபடியும் இவன் ஹோட்டல்ல வந்து அவர் ரூம்ல தங்கி இருக்கிறான். காலிங் பெல் அடிக்கிற சத்தம். யாரான் கதவை திறந்தா நம்ம ரவுடி வந்து அடிச்சு துப்பாக்கி காமிச்சு மிரட்டி முதலாளி கூப்பிடுறாரு வா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டு வரான். இங்க பாரு, என்கிட்ட அவளை ஈஸியா யாரும் நோ சொல்லிட்டு போயிட முடியாது, இந்த வேலையை நீ தான் பண்ணணும், என்ன சொல்ற அப்படின்னு விசாரிக்கிறார். மறுபடியும் இந்நேரம் நானு இன்னும் ஒரு பெரிய பீச் ஓரமா இன்னும் பெட்டரான பங்களால செட்டில் ஆயிருக்கணும். என் வாழ்க்கையில 5 வருஷம் வீணா போச்சு, திருப்பி தர முடியுமா உன்னால, ஒழுங்கா சொல்ற வேலையை செய், இல்ல கொண்டு போட்டுருவேன்னு மிரட்டுறாரு. சரி ஓகே பண்ணி தொலைறேன் அப்படின்னு நம்மளால ஒத்துக்கிறான். ஆனா என்கிட்ட 5 பைசா செலவுக்கு பணம் இல்ல, சொந்தமா கார் இல்ல, அப்புறம் எப்படி என்னால ஒரு பொம்பளைய கொல்ல முடியும்னு கேட்க ஒரு $5,000 இந்திய மதிப்புல ஒரு 4 லட்சம் ரூபாய் தூக்கி போடுறாரு. அப்புறம் கார் வாங்கி கொடுப்பான்னு அடியாள்கிட்ட சொல்லிட்டாரு. அடியாலும் போய் ஒரு ரீசேல் வண்டி கடைக்காரரை காக்குறாப்ல, ஒரு மெக்கானிக்க. அந்த மெக்கானிக் ஒரு வண்டியை காட்டுறான். நல்ல வண்டி, நீங்க கேட்கிற பட்ஜெட்டுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறான். ஆனா வண்டியில புகை தள்ளுது, இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கிறோம்ட்டாங்க. கூடவே துப்பாக்கி வேணும்னு கேக்குறாப்ல. அவரும் டிராயர்ல ஏகப்பட்ட துப்பாக்கி வச்சிருக்காரு. இதுல ஒரு துப்பாக்கி எடுத்துக்கங்கன்னு அடியால ஒரு துப்பாக்கியா செலக்ட் பண்ணி கொடுக்குறான். இது பத்தாதுன்னு ஒரு போன் வேணும்னு கேட்க போன் வித் சிம் கார்டோட ஒண்ணா கொடுக்குறாரு. இது எல்லாமே தொலைஞ்சு போனது, யாரு எதுவும் பெருசா கண்டுக்காம கிடந்தது. அப்புறம் கூட எதுக்கு சேஃப்டிக்கு கத்தியும் வச்சுக்கங்கன்னு கத்தியும் கொடுக்குறாரு. பணம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் உங்க முதல்ல கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், அவர் எனக்கு நிறைய செஞ்சிருக்கிறதா மெக்கானிக் சொல்றான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. அவ எங்க தங்கி இருக்கிறா, அவ அட்ரஸ் உட்பட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நம்மாலும் போய் அந்த அட்ரஸுக்கு வெளியில காத்து கிடக்குறான். அவ எப்படா வெளியில வருவான்னு பார்த்தா கார் பார்க்கிங் வழியா அவ வெளியில வர்றான். காரு ரொம்ப காஸ்ட்லியான கார் மாதிரி தெரியுது. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான். திடீர்னு வண்டி லோக்கல் பக்கம் திரும்புது, தெரு பக்கம். இவனும் திரும்பி போறான். அங்க போய் பார்த்தா முதியோர் இல்லத்துல ஒரு வயசான அம்மாவை கூப்பிட்டு அவங்கள வெளியில உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப தங்கமான பொண்ணு போல தெரியுது. இந்த பொண்ணையா கொல்ல பாக்குறாங்களேன்னு இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம். ஒரு நல்ல பொண்ணை கொல்லணுமான்னு யோசிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அடுத்த நாளும் படுத்து கிடக்குற. ஏதோ வேற ஒரு வண்டி அன்னைக்கு அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து கார் பார்க்கிங் ஏரியால இருந்து வெளியில போகும். அது திரும்ப மூடுறதுக்குள்ள நம்மால வண்டி எடுத்துட்டு உள்ள வந்துட்டான். இப்போ உள்ள வந்தாச்சு. அந்த அம்மா வழக்கம் போல கார் எடுக்கிற சமயமா இவன் கார்ல இருந்து துப்பாக்கியோட அந்த அம்மாவை துப்பாக்கி மண்ணில் நிப்பாட்டுறான். கரெக்டா கேக்குது, யாரு, அந்த முதலாளி தான் அனுப்பிச்சு விட்டான். நான் ஆமாங்கிறாரு. என் வண்டியில வந்து ஏறு அப்படிங்கிறாப்ல. பேக்ல வந்து தட்டி விட்டுட்டு ஓட பாப்பா. பின்னாடியே விரட்டி துப்பாக்கி மண்ணில நிப்பாட்டிடுறாரு. ஒழுங்கா வா அப்படிங்கிறார். வேற வழி இல்லாம அந்த அம்மாவும் வருது. கார்ல கைப்பிடியோட சேர்த்து டேக் போட்டு கட்டி வச்சிட்டார். வண்டியில கூட்டு போறாரு. என்ன கொல்ல போறியா, வைக்க போறியா, அவர் எவ்வளவு பணம் கொடுக்குறாரு, அதை விட 2 மடங்கு பணம் கொடுக்குறேன், இப்படி என்னென்னமோ சொல்லி பாக்குறேன். ஆனாலும் நம்மளால கேட்க மாட்டான். என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிருப்பானே, அவ இவன் பேசிருப்பானே, நான் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். எனக்கு அம்மா இருக்கு, நான் இல்லன்னா இந்த அம்மா செத்து போயிடும், டெய்லி சாப்பாடு ஊட்டணும், ப்ளீஸ் பா அப்படின்னு பேசி பாக்குறாரு. நம்மால இறங்கி வரவே இல்ல. அமைதியாரு அப்படின்னு மட்டும் சொல்றான். பதிலுக்கு அந்த அம்மா திட்ட ஆரம்பிக்குது. வண்டி ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா மண் ரோட்டு பக்கம் ஏறுது. யாரும் இல்லாத ஒரு மலைக்காட்டு பக்கம் போகையில அவளுக்கு அழுக வருது. ஓன்னு அழுகுறா. அப்புறம் வண்டியில நிப்பாட்டி டேக கட் பண்ணிட்டு அவளை ஒரு புதர் பக்கம் கூட்டு போறான். இது கரெக்டா இருக்கும்னு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு துப்பாக்கி எடுத்து சுட போறான்.
அவ ப்ளீஸ் 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 வேண்டாம் 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 அழுதுட்டு இருக்கா. உங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. உங்களை பார்த்தா கொலகார மாதிரி தெரியல அப்படின்னு அழுகுறா. இவனும் முயற்சி பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாம கையை கீழே இறக்கிட்டான். அடச்சா அப்படின்னு புலம்புறா. ஓ உங்களால முடியலையா, முன்னப்புறம் நீங்க கொலை பண்ணது இல்லையா அப்படின்னு கேக்குறா. இருமா யோசிக்கிறமா, கொஞ்ச நேரம் யோசிக்கிறமா, அமைதியா இருமா அப்படிங்கிறாரு. நான் முதலாளி கிட்ட பேசுறேன், எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு பேசுவா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி ஒண்ணு பண்ணலாம், இங்க இருந்து தூரமா ஒரு ஊர் பக்கம் கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டுறேன். இந்த நாட்டை விட்டே வெளியில கொண்டு போய் எல்லையில இறக்கி விட்டுறேன். வேற ஒரு நாட்டுக்கு போயிரு, உன்னை கொண்டுட்டதா சொல்லிடுறேங்கிறாப்ல. நல்ல ஐடியா தான். ஆனா இவ பாஸ்போர்ட் இல்லையா. சில வருடங்களுக்கு முன்னாடி போதைப் பொருளை கடத்த முயற்சி பண்ணும்போது எல்லையில புடிச்சிட்டாங்களாம். அதனால ஜெயிலு, மறுவாழ்வு மையம் இதெல்லாம் இருந்திருக்கிறா. பாஸ்போர்ட் அவளை ஈஸியா கிடைக்காது அப்படின்னு சொல்றா. இதனால சரி அப்ப வேற ஒரு ஊர்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன், இங்க இருந்து ரொம்ப தூரம் 500 கிலோமீட்டர் தூரத்துல, தயவுசெய்து திரும்ப வராத அப்படின்னு சொல்லிட்டு டேக போட்டு மேல கைய கட் பண்ணிட்டு, கைய கட்டி போட்டுட்டு, கட் பண்ணிட்டு நான் சொன்னேன் கட்டி போட்டுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். ராத்திரி ஃபுல்லா விடிய விடிய வண்டி போகுது. அப்புறம் முதலாளியோட இவளுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. மறுவாழ்வு மையத்துல பக்கத்துல போட்டாங்க போல. பாக்குறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, ஒன்னா வாழவே ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கா வீடு, காரு எல்லாமே கொடுத்தான். ஆனா எல்லாம் அவன் பேர்ல தான் இருக்குது போல. ஆனா புதுசா இளமையா ஒரு பொண்ணு வந்ததும் என்ன கழட்டி விட பாக்குறான். இங்க பாரு, இந்த இன்னொரு ஊருக்கு போறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சொன்னா கேளு, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் உனக்கு கஷ்டமாயிடும். என் கண்ணு முன்னாடி ஒரு தாளோட நகத்தை எல்லாம் பிச்சு எடுத்தானா, விரலை எல்லாம் வெட்டி எடுத்தானா, தோலை உரிச்சானா, வெட்டக்கூடாத எல்லாத்தையும் வெட்டி எடுத்திருக்கானா. இதையெல்லாம் சொன்னதும் அவருக்கு பேனிக் அட்டாக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டி எப்படியோ ஓரம் கட்டிட்டார். அமைதி அமைதி, நல்லா மூச்சு இழுத்து விடு, என் கையை பிடிச்சுக்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஓரளவு தேத்தி நல்ல வேலை அவரை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் பசிக்குதுன்னு சொன்னதும் பக்கத்துல ஒரு பர்கர் கடையில பர்கர் வாங்கி கொடுக்குறான். நீங்க சாப்பிடலையான்னு கேட்க பசிக்கலன்னு, அட பசிக்குமாப்பா சாப்பிடப்பா அப்படின்னு சொன்னதும் அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. பாரு, அந்த ஆளு நிறைய இல்லீகல் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு பணம் அது இதுன்னு நிறைய லாக்கர்கள்ல சேமிச்சு வச்சிருக்கான். அந்த லாக்கர் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த லாக்கருக்கு என்னோட பிங்கர் பிரிண்ட், என்னோட விரல் ரேகை தான். இங்க இருந்து போற ரூட் தான், பக்கம் தான். அவன் உனக்கு எவ்வளவு பணம் தரணும் அப்படின்னு கேட்டா $2 லட்சம். இந்திய மதிப்புல சொல்ல போனா ஒரு 1.5 கோடி ரூபாய். அவ்வளவுதானா? அதை விட அதிகமாவே பணம் அங்க இருக்கும், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இவன் எஸ்னே சொல்லல. ராத்திரி ஆயிடுச்சு. ஒரு லாட்ஜ்ல போய் கட்டிலோட சேர்த்து அவளை கட்டி போட்டுட்டு இவன் கம்முன்னு படுத்து கிடக்குறான். காலையில முழிச்சு பார்க்கும்போது கட்டையெல்லாம் அவுத்துருக்கிறா. பட் இவனை எதுவும் செய்யல. என்ன சொல்ற, போலாமா அப்படின்னு கூப்பிட சரின்னு இந்த தடவை ஒத்துக்கிறான். இனிமே கை கட்டலாம் அவசியம் இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கால் வருது, யாருகிட்ட இருந்து, அடியாள் கிட்ட இருந்து. அட்டன் பண்றதுக்கே இவன் பயப்படுறான். அட்டன் பண்ணி சும்மா சொல்லு, வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், வச்சிருக்கிறேன் எல்லாம் சொல்லு அப்படிங்கிறான். ஆனா நம்மளால கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் உன்னை பத்தி சொல்லுன்னு விசாரிக்கிறாங்க. பேரு ஊரெல்லாம் சொல்லுவான். அப்புறம் போதும், இதுக்கு மேல எதையும் கேட்காத அப்படின்ட்டான். அப்புறம் அந்த அம்மா சொன்ன அந்த ஏரியா, அந்த வீடு, அந்த தெரு வரைக்கும் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு எதுக்க கொஞ்சம் தூரம் தள்ளி வண்டியை போட்டாச்சு. இதுதான் வீடா, யாரும் இருக்க மாட்டாங்க. ராத்திரி உள்ள போய் ஆட்டையை போட்டுடலாம். அது வரைக்கும் இந்த பீச் ஓரமா போயிட்டு வரலான்னு பீச் பக்கம் போய் காத்து வாங்கிட்டு இருக்காங்க. பீச்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, நம்மளுக்கு மலைனா ரொம்ப பிடிக்குமா. ரெண்டு பேரும் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இருட்டின பிறகு வீட்டுக்கு வராங்க. சாவி ஜெனரேட்டர் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டா சாவி எடுக்கிறா. சாவி போட்டு திறக்கவும் முடியுது. அது ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல பெயிண்ட் டப்பாக்களுக்கு பின்னாடி லாக்கர் இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்குங்க. ஆனா கைரேகை வச்சா கைரேகை செட் ஆகல, ஓபன் ஆகல. கைரேகைய மாத்தி தொலைஞ்சிட்டாங்க போல, ரீசெட் பண்ணிட்டாங்க போல. செம காண்டாகிறா. எதையாவது வச்சு அடிச்சு திறக்க முடியுமான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரவுடிய போட்டுருக்காங்க போல. குண்டா ஒரு ரவுடி இருக்கிறான். நீ என்னமா இங்க பண்ற, இவன் யாரு அப்படின்னு விசாரிச்சா ஃப்ரெண்டுங்கிறா. இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க முதலாளி தான் அனுப்பி வச்சதா சொல்லுவா. இவன் நம்ப மாட்டேங்கிறான். இவன் கூட குடும்பம் நடத்திட்டியா, ஒரு வேலையும் விடுறது இல்லையா அப்படி இப்படின்னு தப்பா பேச ஆரம்பிக்க அவ திட்டுவா. என்னையா திட்டுறியா, இன்னைக்கு உனக்கு இருக்குடி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கையிலேயே கையில கிடைச்சதை வச்சு ஓங்கி ஒரு அடி, அப்படியே கழுத்தை பிடிச்சு நெருக்கி ஆரம்பிப்பான். துப்பாக்கியை கீழே போட்டார். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல துப்பாக்கி எடுத்து சுட போவாங்க. பின்னாடி இருந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்து நங்கு 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 நங்குன்னு தலையில அடிச்சு பின்னந்தலையில மூளையவே கலக்கி விட்டா. அவ்வளவுதான், ஆளு செத்துட்டார். இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. மேபி இவனோட பிங்கர் பிரிண்ட் செட் ஆகலாம். ஏன்னா அடிக்கடி பணம் வரும்போது திறந்து உள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு அக்சஸ் கொடுக்கணும்ல, இவனுக்கு அக்சஸ் இருக்கலாம். இவனை இழுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. பாடியை நகர்த்தவே முடியல. என்னடா பண்றதுன்னு பார்த்தா பக்கத்துல வீலோட ட்ரெஷர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை கீழே போட்டு பாடி இந்த பக்கம் திருப்பி கொஞ்சம் தள்ளி பக்கத்துல கொண்டு வந்தாச்சு. ஆனாலும் இப்போ கைய தூக்கி கைரேகை வைக்க முடியுமான்னு பார்த்தா எட்ட மாட்டேங்குது. பாடியும் தூக்க முடியல, ஹெவி வெயிட். வேற வழி இல்லைன்னு புல்லு வெட்டுற ஒரு மிஷின் எடுத்து அவனோட ஒரு விரலை கட் பண்ணி பிங்கர் பிரிண்ட் வச்சு பார்த்தா செட் ஆகல. அவன் வாட்ச் கட்டி இருக்கிறது ரைட் ஹேண்டா, அப்ப இவன் லெஃப்ட் ஹேண்டடா இருக்கணும்னு சொல்லிட்டு நொட்டாங்கை விரலை கட் பண்ணி இப்ப அதை வச்சு பார்த்தா ஓபன் ஆயிடுச்சுங்க. சந்தோஷம். உள்ள பார்த்தா 12 பெரிய தங்க கட்டிகள் இருக்குது. சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை வச்சிருந்தா கூட பணம் அப்படி பணமாவே இருக்கும். நகையா இருந்தா விலை கூடிக்கிட்டே இருக்கும். இதை எடுத்துட்டு போலாம், நீ கேட்டதை விட அதிகம், வித்து பணமாக்கிக்க, என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு டீல் பேசுறான். சரின்னு வேற வழி இல்லாம தங்க கட்டிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் இவங்க தங்குற இடத்துக்கு வந்தாச்சு. தங்க கட்டி எல்லாம் உனக்கு தான், வச்சுக்கோ, என்ன விட்டுரு அப்படின்னு பேசுறான். ஆனாலும் இவனுக்கு பணம் தான் வேணும் போல. தங்க கட்டிகளை விற்கணும் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்பயும் உன்னை வெளியூர்ல எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டுறேன், திரும்ப இங்க வராதுன்னு பேசுறான். வெளியூர் பக்கம் போனா என்னங்க பண்ண முடியும், என்கிட்ட 5 பைசா இல்லங்கிறா. என்னமா காஸ்ட்லியான கார் இருக்கு, வீடு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் அவன் பேர்ல இருக்கு, என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு பாட்டிமாவை பாத்துக்கிட்டால, அம்மா எல்லாம் கிடையாதான், அவங்களுக்கு ஆயா வேலை பார்த்து ஏதோ காசு பார்த்துட்டு இருக்கா. சுத்தமா பணம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது
செலவு. சரி விடு, இருக்கிற தங்க கட்டிகளை பாதி பாதியா ஷேர் பண்ணிக்கலாம், அந்த காசை வச்சு நீ வாழ முடியும்ல அப்படின்னு டீல் போடுறான். கொடுக்கணும்னு அவசியம் இல்ல,